கூட்ட நெரிசல் சம்பவங்கள்ல, அதாவது IPL ஆகட்டும், கும்பமேளா ஆகட்டும், அந்த மாதிரி உயிரிழப்பு நடக்கிறப்ப அரசு காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் அது மாதிரி செஞ்சிருக்காங்க. ஆனா தமிழகத்துல தவறு யாருமே இல்லை சார். தமிழக அரசு ஒரு பங்கு இருக்குது. தாவேக்கால் நிர்வாகிகளை கைது செஞ்சிருக்கீங்க. அரசு அதிகாரிகள் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. நீங்க சொல்ற கருத்து முன்னாள் நீதியரசர் அம்மையார் அவங்க பேரில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. இப்போ எந்த கருத்து சொன்னால் அதுக்கு எனக்கு கான்ட்ராக்டாக ஆகிடக்கூடாது. ஸோ முழுமையாக அவங்க இப்போ களத்தில் உடனடியாக போயிட்டாங்க. இப்போ களத்தில் இருந்து அவங்க எது கண்டுபிடிச்சி யார் மேலே தப்பு என்று சொன்னாலும் தப்பு தான். 41 பேர் இருந்ததில்ல. இப்போ 41 ஆம்புலன்ஸ்லுமே கரூர் மாவட்ட திமுக கழகம் போட்டிருக்கு. அதே போல வாட்டருக்கு என்ன செந்தில் பாலாஜி அறக்கட்டளை இது ஏற்கனவே திட்டமிட்டு கொண்டு வந்ததாக சொல்றாங்க. ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தை எனக்குமே தேவை. அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் அவங்க அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க தவற விட்டுட்டார்களோ என்கின்ற எண்ணம் தான் தோணும். பட் எல்லாத்துக்குமே மனிதாபிமானம் என்று உண்டு. எந்த ஒரு உயிரிழப்பு நடந்தாலும் எல்லாருக்குமே மனவேதனை இருக்கும். அவங்களுக்கும் அந்த மனவேதனை இருக்கும் என்பதை நானும் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். ஸோ அந்த விதத்தில் இது சார்ந்து ஒரு நல்ல ஒரு அறிக்கையை வரும்பொழுது அது சார்ந்து நம்ம பேசுவோம்.